எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் குரூப் சி அண்ட் குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணுற டேட் வந்து நேற்றே ஸ்டார்ட் ஆயிருச்சு. நீங்கள் வந்து மே 15ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 12th இல்லை டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 731 வேகன்சி. பட் இதுதான் ஃபைனல் வேகன்சி கிடையாது. வேகன்சி வந்து இன்க்ரீஸ் கூட ஆகும். சரிங்களா? ஸோ வேகன்சி இவ்வளோ தான் நினச்சி அப்ளை பண்ணாமல் யாரும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 100% வந்து எக்ஸாம் ஃபீஸே கிடையாது. சரிங்களா? ₹1 கூட நீங்கள் கட்ட தேவையில்ல. ஸோ அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி மேலாக இருந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்குமே ஃப்ரீ. யார் தான் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலாக இருந்து நீங்கள் ஓபிசி இல்லை அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வந்தால் மட்டும் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணும்போது. அதுவும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ₹100 தான். ஆல்ரெடி நான் எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெனோகிராஃபருக்கும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு தான் 2 தடவை அப்ளை பண்ணக்கூடாது. இது வேறு நோட்டிஃபிகேஷன் தானே. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணவங்க இதுக்குமே அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வந்து எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து ஜூலை எண்டு இல்லை ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் வந்து 2 ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன். ஒன்று வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், அதுக்கப்புறம் டைப்பிங் டெஸ்ட். சரிங்களா? இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுவே போதும். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரியலனா நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து லிங்க் அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு டேரெக்டாக வந்து லிங்க்கை சென்ட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணால் தான் லிங்க் வந்து டிஎம்க்கு வரும் மக்களே.